சினிமாவில் எனக்காக பாதையை வடிவமைத்து வழிநடத்தி என்னை நம்பி என் வளர்ச்சிக்கு உதவிய அனைத்து இயக்குநர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், பத்திரிகையாளர்கள், சேட்டலைட் மற்றும் சமூக ஊடகங்கள் விமர்சகர்கள் அனைவருக்கும் நன்றி. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழகத்தின் மதிப்புக்குரிய தலைவர்கள் மற்றும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எனக்கு அன்பாக இருந்த அதிகாரிகளுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். எனக்கு மதிப்புமிக்க பத்மபூஷன் விருது வழங்கி எனது சமூக மரியாதை மற்றும் பொறுப்பை மேலும் பலப்படுத்தியதற்காக இந்திய ஜனாதிபதி மேடம் திரௌபதி முர்மு, மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இந்திய அரசுக்கு எனது நன்றியை தெரிவிக்கிறேன். என் வாழ்வின் பலம் மனைவி சாலினி தான். எல்லா தருணங்களிலும் அவர் என்னுடன் நின்றிருக்கிறார். என் குழந்தைகள் அனோஷ்கா மற்றும் ஆர்த்திக் இருவரும் என் வாழ்விற்கு அர்த்தம் கொடுத்தவர்கள். சமூகத்தின் மீதும் அக்கறை கொள்ளும் மனப்பான்மையுடன் என்னை வளர்த்த மறைந்த என் தந்தை PS மணி மற்றும் என் அம்மா மோகினி மணி, என் சகோதரர் மற்றும் என் குடும்பத்தினர் அனைவரின் ஆதரவுக்கும் அன்பிற்கும் நன்றி. நான் பல சமயங்களில் அதிகம் வெளியே வராமலும் பேசாமலும் இருக்கலாம். ஆனால் சினிமா மட்டுமல்ல, மோட்டார் பந்தயத்திலும் முழு கவனம் செலுத்தி உங்களை மகிழ்விக்க தவறியதில்லை. என் நிறை குறைகள் அனைத்தையும் இந்த 33 வருடங்கள் ஏற்றுக்கொண்டு என் மீது அன்பு வைத்து கொண்டாடியதற்கு நன்றி. உங்களுக்கும் எனக்கும் என்றென்றும் உண்மையாக இருக்க முயற்சிப்பேன். என் மோட்டார் ரேசிங் கரியருக்கும் உங்கள் அன்பும் ஆதரவும் தேவை. உங்களையும் நம் நாட்டையும் பெருமைப்படுத்துவேன் என நம்புகிறேன். இப்படிக்கு மனித கடவுள் தல அஜித் குமார். வாழ விடு. கீழே இருக்க அனில்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் இது படிப்பறிவுலாம் இருக்காது, அதெல்லாம் சொல்லி காட்டினது ரொம்ப நன்றி ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. ரசிகர்கள்னே கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அந்த மனுஷன் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாரு ப்ரோ. ஒரு சில தற்கொலைங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் புரியாது. கேட்டா ஃபேன்ஸை மதிக்க மாட்டாரு, ஃபேன்ஸை மதிக்க மாட்டாரு. டேய் கேக்குதாடா அவங்களுக்கு? இல்ல அவர் என்ன மதிக்கல, அவர் என்ன மதிக்கலன்னு உனக்கு சொல்ல ஃபர்ஸ்ட். என்ன மதிக்கல? ஆடியோ லான்ச் வச்சுட்டு கண்ணுல குத்துறதுதான் மதிக்கிறது போல அவங்களை பொறுத்த வரைக்கும். விடு, நம்ம என்ன பேசுறது போயிட்டு. இல்ல ஆனா உள்ள விட்டாடி என்ன அடிக்கிறாங்கன்னா அவனுக்கு தான் வந்து ஃபேன்ஸை மதிக்கிறவங்க. அவன் போய் குடும்பத்தை பாரு, இல்ல அவன் போய் குடும்பத்தை பாரு, அவனோட தொழிலை பாரு, வேலையை பாருன்னு சொல்றவரு உங்களுக்கு வந்து மதிக்கலன்றீங்க இல்லையா? கஷ்டப்பாடி சாமி, என்ன பொழப்பு பொழைச்சிங்கன்னு தெரியல. அதுல பாரியா எந்த இது ஒரு இதுவுமே மிஸ் பண்ணல பாரு. அவங்க அம்மா அப்பாவா சரி, ஒய்ஃபா சரி, பசங்க, ஃபேன்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாரு. முக்கியமா விஜய் ஃபேன்ஸ் சொன்ன மாதிரி திமுக தான் பண்ணிச்சு, அது கரெக்டா மென்ஷன் பண்ணிட்டாப்ல ப்ரோ. அதே மாதிரி கணேஷ் நான் இன்னைக்கு மதியம் சொன்னல, மீட் பண்ணாங்க ஏஆர் முருகதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது போட்டோ வந்துச்சு. அது ஆனா கேட்டா பழைய பிக்குன்னு சொல்றாங்க இவங்க. அது இப்ப எடுத்ததெல்லாம் இல்ல. அது எப்ப தெரியுமா, முயற்சியில அந்த ஒரு பாட்டு ஒண்ணு வரும் பாரு, அதெல்லாம் பாட்டு சவடிக்கா அந்த கெட்டப் அது. ஆமா ஆமா. அப்ப இவனுமே டாக்ஸ் போலாமா? மேபி இருக்குமா? ஏய் எல்லாருக்குமே சான்ஸ் கொடுப்பாருடா, கண்டிப்பா கொடுப்பாரு. சிவான் சொன்னே 2 பசங்க என்னைய திட்டானுங்க வந்து. இப்ப இல்ல இது அதுல அந்த FIR படம் எடுத்த டைரக்டர் ஒருத்தர் பாத்தியா இல்லையா? தரமான டைரக்டர் அவன். உண்மையிலுமே அந்த படம் பாத்திருக்கீங்களா? FIR படம் பாத்திருக்கீங்களா? அவர் நல்லா பண்றாங்க. சத்யாண்ணா இருக்காரா? அது ஒரு செகண்ட் கொடுத்தேன், வரவே இல்ல. பரதனா இருக்காரு. எல்லாரும் கூட இன்வைட் கொடு. அந்த அடிமத்தாயிலி ஒருத்தர் இருக்கான் கீழே. யாரு? அடிமத்தாயோ? யாரா? இதுல வேண்டாம். வந்தமா லோகேஷ், ஒரு நாள் தான் ஜாலியா இருக்கணும், அச்சு விட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் ரைட்ரா. அதை கடைசி பாத்துக்கோண்டா. இப்ப வேணாண்டா கொஞ்சம் வந்து கொஞ்ச நேரம் அவரை பத்தி பேசுவோமாமே. லாஸ்டா ஃபினிஷிங் டச்சா முடிப்போம் சொட்டையான. டேய் ஒரு நிமிஷம் மியூட் போட்டுக்கிறேன். டேய் அதர்ஸ்க்குலாம் யாருக்குமே கொடுக்காதடா. இல்ல அதர்ஸ்க்குலாம் கொடுக்கல. வாங்க வாத்தியார் ப்ரோ, வாங்க. இருக்கீங்களா? வணக்கம் கணேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க? நல்லா இருக்கேன். வேற ஐடியில கேட்டு இருந்தேன், தடவை ரிக்வெஸ்ட் கொடுக்க. சரி அப்புறமேட்டு தான் யோசிச்சேன். திடீர்னு எடுத்தனா நம்ம வேற ஐடி இருந்தாலும் டக்குனு நமக்கு தெரியாமலே நம்ம எதுல இருக்குன்னு தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு வந்து வேண்டியதா இருக்கேன்.
சரி, வந்து தலைக்கு வந்து அண்ணனுக்கு வந்து 33 வருஷம் நிறைவடைந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு, இன்னைக்கு வந்து பார்த்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அறிவு திறமை கண்டிப்பா வேணும். அப்படி ஒரு அதாவது கிளியர் கட்டா ஆரம்பத்துல இருந்து முடியற வரைக்கும் அவ்வளவு அற்புதமா யாரையும் விட்டு கொடுக்காம, யாருடைய மனசும் குறிப்பா யாருடைய மனசும் நோகாம அவ்வளவு தெளிவா அழகா எவ்வளவு ஃபேன்ஸை விட்டு கொடுக்காம கடைசியில ஃபேன்ஸுக்கும் நிறைவு பண்ணி அற்புதமா பண்ணியிருக்காருங்க. சூப்பர். மெட்டீரியலுங்க. கடைசி யாரோ படிச்சாங்க, அவங்க வந்து கடைசியா முடிக்கும் போது ஹார்ட் டச் நண்பா, சூப்பரா படிச்சீங்க நண்பா. கடைசியா மனித கடவுள் அஜித் குமார் அப்படின்னு நண்பா. உண்மையிலுமே எனக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. நீங்க படிச்சதோட கடைசியா முடிச்சீங்க பாருங்க, வேற லெவலுங்க. நீங்க எங்க வச்சிருக்கீங்க அங்க தெரியுதுங்க. சூப்பர். நன்றி 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 பிரதர், நன்றி பிரதர். நல்லா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஃபைனல் டச் அற்புதம். எல்லாருமே வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஃபேவரட் ஓகேவா, ஃபேவரட் படம் அதுல இருந்து ஒரு சீன் மட்டும் சொல்லுங்க எல்லாருமே. நான் சொல்லட்டுமா bro? ஆரம்பிக்கவா? சொல்லுங்க. ஃபேவரட் மூவி ரெட்டு. அதுல பிடிச்ச படம் அந்த பணத்தை தொலைச்சிட்டு தேடும் போது அவங்களா வாண்டடா 1000 ஆட்டோ கொண்டு வந்து பணத்தை வாங்கி எடுத்து கொடுப்பாங்களா, அந்த மூவி தான் ப்ரோ. அஜித் போட்டோ வச்ச என்னைக்கு திருட மாட்டான் அப்படின்னு ஒரு டைலாக், அதுதான். உம்மால வேற லெவலு. ஆமா bro. எனக்கு வந்து favorite படம் வந்து முகவரி. இரு ப்ரோ, எக்கோ ப்ரோ. ப்ரோ இப்ப பேசுங்க. இல்ல உண்மையாலுமே என்னோட எல்லாருமே இல்ல நான் பேசுறேன். பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரோ சாரி இப்ப பேசுங்க. ஓகே தேங்க்ஸ், நோ ப்ராப்ளம். இல்ல உண்மையாலுமே நான் வந்து அண்ணனை வந்து முத பார்த்தது வந்து காதல் மன்னன். எங்க மாமா தான் கூட்டு போனாரு. எங்க மாமா என்னை கூட்டு போகும்போது நான் வந்து கரெக்டா 9th படிச்சதுக்கு நினைக்கிறேன். 9th 10th தெரியல, ஞாபகம் இல்ல. நம்ம முத போய் தலைப்படம் வந்து காதல் மன்னன் பாக்குறேன். எங்க மாமா வந்து பாத்தீங்கன்னா அப்பயே வந்து அவர் ஆக்சுவலா வந்து கமல் சார். அதுக்கப்புறம் அவர் வந்து தலையை பத்தி நிறைய சொல்லுவாரு. அவர் ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாரு. தலையை பொறுத்த வரைக்கும் ஃபீனிக்ஸ் பறவை சொல்லும்போது அவரு தான் என்ன பண்ணாரு, அஜித் பத்தி பேசும்போது முத காதல் மன்னன் படம் பாக்குறேங்க. போயிட்டு பார்க்கும்போது நான் உண்மையாலுமே நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்கள் நம்ம வந்து குறை சொல்ல வரல. பட் நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்கள் வந்து எல்லாருமே அழகுதான். யாரும் வந்து தலைவர் வந்து அழகில்லைன்னு சொல்ல முடியாது, கமல் அழகில்லைன்னு சொல்ல முடியாது, சாரி தலைவர் அழகில்லைன்னு சொல்ல முடியாது, உலக நாயகன் அழகில்லைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தரும் நேச்சுரலா அழகா இருக்கும்போது ரொம்ப அழகாங்க, ரொம்ப மிக மிக ரொம்ப அழகா ஒரு ரொம்ப அழகான ஒருத்தர் மனுஷன் முத பார்க்கும்போது யாரு இவரு இவ்வளவு அழகா இருக்காரு, யாரு உண்மையாலுமே நான் மிரண்டங்க. அவ்வளவு அந்த சில பேர் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு 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 ஆணை பார்த்து எல்லாம் ரசிக்கிறாங்க அப்படின்னா அது அஜித் குமார், நம்ம அண்ணன் மட்டும் தான் சொல்லுவாங்க. உண்மையாலுமே அது உண்மைங்க. அது நாங்களாம் சின்ன அந்த 9th படிக்கிறப்ப இவ்வளோ அழகாக நம்ம வந்து பார்த்துருக்கோமே அப்படின்ட்டு அடித்து நடிக்க ஆரம்பிச்சோம். அந்த படத்தை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் வந்து சாரோட படம் அடிக்கடி, அண்ணனோட படம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம். பட் உண்மையாலுமே எனக்கு வந்து பயங்கர அவர் மேலே கிரேஸ் ஆனது அட்டகாசம் தான். அட்டகாசத்தில் அவரு அந்த 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 லுக்கு, அந்த ஸ்டைலு, அதெல்லாம் வந்து அந்த வேட்டி ஷர்ட்ல எல்லார் ஹீரோ நம்ம பார்த்துருவோம். பட் நம்ம தலைக்கு வந்து அந்த ஜெயில் உள்ள என்ற சீனுக்காக நான் சொல்றேன். அந்த ஜெயில் எல்லாம் அதாவது நம்ம தூத்துக்குடி, நம்ம இந்த குரு வந்து இங்க வந்துருவாரு, நம்ம தலை அங்க போகும்போது அந்த அவங்க லவர்ஸ் 2 பேரும் காப்பாத்துறதுக்காக ஜெயிலுக்கு அந்த ஸ்டேஷனுக்குள்ள போவாரு. ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த அந்த காத்துல அந்த அந்த ஷர்ட் இருக்குல்லங்க, அந்த பட்டன் கிட்ட அந்த ஷர்ட் பறக்கும். அப்படியே தலை பேசிக்கிட்டு ஸ்டைலா உள்ள போவாருங்க. ஏங்க நீங்க என்னங்க அரசியல் மெட்டீரியல், அப்பவே அரசியல் மெட்டீரியலுங்க அவரு. அவ்வளவு அழகா இருக்கு அந்த அரசியலுக்கான கம்பீரம். அந்த உள்ள நுழையும் போது அவ்வளவு அற்புதமா இருக்கும். அப்படியே அந்த உள்ள நுழைவா இருப்பாருங்க. அந்த நீங்க முடிஞ்ச அந்த சீனை மறுபடியும் போட்டு பாருங்க. அந்த காத்தடிக்கிறது, கையை ஒரு விரல தூக்கி ஃபுல்லா பேஸ்ட் போடுறதுக்கும், கூட 4 பேர் நடந்து வர்றதுக்கும் பயங்கரமா இருக்கும். உண்மையிலுமே அந்த பேக்ரவுண்ட்ல 10 பேர் நடக்க விட்டு முன்னாடி வர்றதுல எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் நம்ம அண்ணனுக்கு தான், நம்ம அண்ணன் தலைக்கு தான் அவ்வளோ அற்புதமா இருக்கும். அந்த மாஸ் கிரேஸ் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும். மீண்டும் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு, நாங்க எப்பவுமே உங்க கூட தானே இருப்போம். நாங்க எந்த கட்சியில இருக்கலாம், எந்த மாற்று கட்சியில இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கலாம். ஆனா எங்களுடைய அன்பு, எங்களுடைய நிஜமான உயிர் எல்லாமே உங்களை நோக்கி தானே இருக்கும். நாங்க வந்து களம் அரசியல்ன்றது ஒரு பொதுவா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அரசியல் போயிட்டு இருக்கோம். பட் எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையில நாங்க மதிக்கிற உங்களை நேசிக்கிற முதல்னா நீங்க. கண்டிப்பா உங்களை விட்டு தர மாட்டோம். இன்னைக்கு இல்ல, கடைசி வரைக்கும் நாங்க மட்டும்தான் உங்க கூட இருப்போம். நாங்க மட்டுமே இருப்போம். நன்றி. நீங்க தொடர்ந்து பேசுங்க.
சூப்பர் ப்ரோ, சூப்பர். சொல்லுங்க ப்ரோ. பூபதி ப்ரோ பேசுங்க. ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் வந்து இந்த படம் ப்ரோ, வரலாறு ப்ரோ. அதில் வந்து வரலாறு பார்த்தீங்கன்னா வந்து அது இன்டர்வல் சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து 3 அஜித் காட்டுவாங்க. ஒரு அஜித் பார்த்தீங்கன்னா உழுக்கில் வந்து படுத்திருப்பாரு, இன்னொரு அஜித் வந்து அழுதுட்டு இருப்பாரு, இன்னொரு அஜித் பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து அந்த அம்படிச்சிட்டு இருப்பாரு. அதை பார்க்க நமக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னொன்று என்னடா, நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் அப்பதான் வந்து அவரோட படத்துக்கு போறேன். நான் அதுக்கு முன்னாடி எல்லா படத்துக்கு எல்லா ஒரு ஆக்டர்ஸ் படத்துக்கு நான் அதெல்லாம் போயிருக்கிறேன். இருந்தாலுமே வந்து எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய தேட்டரு அந்த தேட்டர் தான். அது பாத்தீங்கன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 1000. நான் சரி ஃபர்ஸ்ட் போகும்போது நான் உள்ளுக்குள்ள தேட்டருக்கு போகும்போது நான் எல்லா படத்துக்கு போயிருக்கேன்னா போகும்போது எப்பயும் போல ரசிகர் இருக்கான்னு பார்த்தேன். ஆனா நான் அங்க உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது நம்மளோட ரசிகர் வந்து வெறுத்தனமா அந்த அளவு அவரை வந்து ரொம்ப வந்து அவர் வந்து இது பண்ணாங்க, லைக் பண்ணாங்க. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்மளோட ஏகே சாருக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபேன்ஸ் உருவான காரணம் வந்து அப்படிப்பட்ட ஒரு அந்த ரசிகர் காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆழ்வாரும் கொஞ்சம் அடியாச்சு. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கிரீடம் அடியாச்சு. ஆனால் அதுக்கடுத்த படம் பார்த்தீங்கன்னா பில்லா படம். பில்லாவுக்கு அதை விட எங்கள் ஊரில் எக்கச்சக்க ஓப்பனிங். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேதாளம் படத்துக்கு எங்கள் ஊருக்கு பார்த்தீங்க என்ன சொல்லுங்க, தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகுதுங்க. நாங்கள் 9 மணிக்கு காலைல போயிட்டோம். எங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒரு வருஷம் உள்ள கூட்டிட்டு எங்களுக்கு தெரியல. அப்போ என்ன இருந்துச்சுன்னா, இப்போ எல்லா ஃபேன்ஸ் என்ன பண்ண முன்னாடி ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்க, முன்னாடி இது இருக்குல்லங்க அந்த கேட்டு, அதை தூக்கி அப்படியே அதை தூக்கி எல்லாம் வந்து வெளியே போட்டாங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் வந்து நம்மளால மறக்கவே முடியாது. நம்மளை மாதிரி ஃபேன்ஸ் வந்து யாருக்கும் அமையாதுங்க. சூப்பர் ப்ரோ. எல்லாருமே நான் என்ன சொல்றேன்னா ரெகுலரா வந்து பேசுனீங்கன்னா அது கரெக்டா வரும். எல்லாருமே ரெகுலரா வந்து பேசுங்க. ரெகுலரா நீங்களே ஸ்பேஸ் போடுங்க. ஸ்பேஸ் போட்டு லிங்க் ஷேர் பண்ணாலே எல்லாருமே வருவாங்க. கரெக்ட். நெக்ஸ்ட் பேசு பேட் பில்லா பேசு. எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதுடா கணேஷன்? கேக்குதுடா. எல்லாருக்கும் வந்து இது ஒரு புது வருஷம் மாதிரி புது நாளா தொடங்குது. எல்லாருக்கும் சார் வெளியிட்ட அந்த ஒரு நோட்ஸ் அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. எல்லாருக்கும் யாருக்கும் ஒரு நெகட்டிவிட்டியா தோணல பாருங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் கூஸ் பம்ப்ஸா இருக்கு. ஓகே, இப்போ சாரோட படங்கள்ல எனக்கு 2 படம் ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு வந்து அந்த பர்டிகுலர் சீன் வந்து அவரோட பர்சனாலிட்டியை வந்து வெளிப்படையா காட்டும் ஒரு சீன் ஒரு படத்துல. இன்னொரு படத்துல வந்து அந்த மனுஷன் எவ்வளவு மாசுன்னு காட்டும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீரம். எனக்கு அந்த டைலாக் நான் நிறைய வாட்டி தியேட்டர்ல போட்டிருக்கேன். வீரம் படத்துல வந்து அந்த இவனுக்கு கல்யாணம் நடக்கும்போது அவங்க இன்னொரு தம்பி கல்யாணம் நடக்கும்போது அது அஜித் சார் சொல்லுவாரு, அவனுக்கு ஒரு அந்த கடை எழுதி கொடுக்கும் போதோ எப்படியா நீங்க இதை பண்ணீங்கன்ட்டு எல்லாரும் கேட்கும்போது சொல்லுவாரு, நம்ம கூட இருக்கோம், நம்மளை பார்த்துட்டா நம்மளுக்கு மேல இருக்கும், நம்மளை பார்த்துப்பான்ட்டு. ஆக்சுவலா அஜித் சார் அதை பண்ணக்கூடியவர் தான் அது. அதனாலதான் அவரோட பர்சனாலிட்டி அந்த படத்துல நான் அவ்வளோ நேசிச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் தனியா பார்த்த படம் அது. யாருமே இல்லாம எனக்கு டிக்கெட்டு நான் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தே வந்துட்டு தனியா பார்த்த படம். அந்த படத்துல இருந்து அந்த மனுஷன் மேல ஒரு உயிராவே நான் மாறிட்டேன். நான் அந்த டயலாக் அதுக்கும் எத்தனையோ பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணாரு, இவங்களுக்கு ஏன் சினிமா ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. அதை நான் நேர்கூட பார்த்துருக்கேன். அது நான் இன்னொரு ஸ்பேஸ்ல சொல்றேன், எங்க மாமாவோட கதை அது. இன்னொன்னு வந்து 2வது படம் வந்து சாரோட மாஸ். நிறைய பேர் வந்து மாஸ் காட்டணும்னா ஓடுவானுங்க, ஒடியாருவானுங்க, பறப்பானுங்க, பஞ்சு டைலாக் பேசுவானுங்க. ஆனா ஆரம்பம் படத்துல ஜஸ்ட் ஒரு லுக்கு, சார அரெஸ்ட் பண்ண வரும்போதோ எல்லாரும் வந்து அவங்க ஃபேமிலி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்ட்டு ஒரு இதுவா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் கைய வச்சு சார் ஒரு லுக் ஒண்ணு கொடுப்பாருங்க. தமிழ் சினிமான்னு இல்ல, இந்தியன் சினிமால அந்த ஒரு சீன் எவ்வளவு நினைச்சாலும் பண்ணவே முடியாது. இந்த 2 சீனும் 2 மூவியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் கிட்ட. சூப்பர் யா, சூப்பர் ஹார்ட் டச்சிங். ஓகே, அப்படியே பேசுங்க எல்லாம். ஃப்ரீக்கிங், தனி மனிதன் எல்லாம் பேசுங்க அப்படியே. டாக்டர் நீ என்ன சொல்லியா? நீ என்ன சொல்லிட்டு சொல்லலாம்? இல்ல நான் சொல்ல வரும்போதுதான் அவரு செந்தில் நான் பேசினாரு. பேசு இப்போ பேசி. ஸோ எனக்கு என்னோட லைஃப்ல ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச அஜித் சாரோட படம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து முகவரி. ஸோ ஏன் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 2 விஷயத்தினால அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து அதோட கிளைமேக்ஸ்.
2 வந்து எனக்கு அவர் அதுல நடிச்சதா தெரியல, எனக்கு அவர் அதுல வாழ்ந்ததா தான் தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா, ஒரு கட்டத்துல அவர் வந்து ஒரு படத்துக்கு மியூசிக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் வச்சிருப்பாரு. பட் அந்த டைம்ல வந்து அது நடக்காம போயிடும். ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து போய் வீட்ல அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு, இனிமே நான் என்னோட பேஷனை வந்து நான் சும்மா இருந்து என்னோட பேஷனை மட்டும் நான் ஃபாலோ பண்ண போறது இல்ல, நான் வேலைக்கு போயிடுறேனே அப்படின்னு போய் ரகுவரன் சார்ட்ட சொல்லுவாரு. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நமக்கு ரொம்ப எமோஷனலா இருந்த சீன். 2வது வந்து என்னைக்கும் என்றும் அட்டகாசம். ஏன் ஏன் அப்படின்னா, எனக்கு அந்த பஸ்ல உட்காந்துட்டு பாரு, பஸ்ல தலை எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பார்த்து சொல்லுங்களா அப்படின்ட்டு. அதுல வந்து அவர் டிரைவர் மட்டும் திரும்பி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பஸ்ல ஒரு தலை தான் இருக்கு, ஏன்னா பஸ்ல எவ்வளவு தலை இருக்கு, ஒரு தலை தான் இருக்குன்னா அவரு பின்னாடி கேமரா வந்து பேன் ஆகும். நம்ம ஆளு லிஸ்ட் பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஆளு வந்து லிஸ்ட் தூக்கி வீசுவாப்புல. அதுல வந்து நம்மளோட மாஸ் என்னன்னு தெரியாம நம்ம ஆளு அதுல ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருவாப்புல. எனக்கு உண்மையாலுமே அந்த 2 படம் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான படம் எனக்கு அந்த 2 படம். கேக்குதா? ஹலோ. கேக்குது கேக்குது கேக்குது, சொல்லு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதுக்கு அடுத்த எல்லா படமும் எனக்கு வந்து மாதிரி ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். நான் வந்து அவர் கேள்வி கேட்கணும் அந்த மாதிரி எனக்கு எந்த டென்ஷனே எனக்கு வந்தது கிடையாது, இனிமேலும் வராது, இதுக்கு முன்னாடி வந்ததும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் 1999 இருந்து தலைக்கு ஃபேனா இருக்கேன். யாரோ சொன்னாங்க அவர் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்ட்டு. நான் அப்பல இருந்து தலைக்கு ஃபேனா இருக்கேன். எனக்கு அப்பல இருந்து நான் இப்ப வரைக்கும் அவரோட growth-அ பார்த்தா நானே வந்து வாயடைச்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் இவ்வளோ growth இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியும் அவர் வந்து இவ்வளோ டவுன் டு அர்த்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த அறிக்கை விட்டுருந்ததுலயே அந்த இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கிற நோட்ஸ் அதுல அதுல அவரோட கிளாரிட்டி இருக்கிறது, ஒரு சில விஷயங்கள் அவர் பேசி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அது பர்சனலா ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. நான் என்ன சொல்றது, ஐ எம் கெட்டிங் பிட் எமோஷனல், பட் ஸ்டில் எனக்கு வந்து அவரை நான் பார்த்திருக்கேன். நிறைய நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன், நேர்ல பார்த்திருக்கேன், நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அவர் கூட போட்டோ எடுக்கணும்னு எனக்கு தோணுனதே கிடையாது. பட் ஆனா சொன்னா தப்பா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஜெயாகாஷும் கணேஷும் போட்டோ எடுத்தது பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குமே அந்த இன்டென்ஷன் இருந்துச்சு. இப்போ இருக்கு. ஆனா இப்ப அது சுச்சுவேஷன் இல்லை, எனக்கு போய் போட்டோ எடுக்கிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் எனக்கு இப்ப அமையல இன்னும். அது அமைஞ்சதுன்னா மேபி ஃபியூச்சர்ல அது ஒரு போட்டோ வரும். அது வந்துச்சுன்னா கன்ஃபார்மா அதுதான் என்னோட லைஃப் லாங். அதுக்கப்புறம் என்னோட லைஃப் லாங் டிபி அதுவாக தான் இருக்கும். எவன் எடுத்து என்ன வேணா மார்க் பண்ணிக்க, என்ன வேணா பண்ணிக்க. எனக்கு அந்த ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் நடக்கும்னு எனக்கு நம்புறேன். பார்ப்போம். கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும் bro. கண்டிப்பா எல்லாமே நல்லா நடக்கும். ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் ஆனா வெயிட் பண்ணோம், ஏன்னா கடவுளை போயிட்டு நம்ம நேரில் பார்க்க முடியாது. இன்னைக்காச்சும் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி கண்டிப்பா பார்க்கலாம், வெயிட் பண்ணி. கண்டிப்பா கண்டிப்பா. எதனா ஒரு ரூபத்துல வந்து கடவுளை ஓகே, பார்க்கலாம். ஆனா அடுத்தது. அதே மாதிரி தான் நம்ம தலையும் ஏதாச்சும் ஒரு இடத்துல சடனா போனா அந்த இடத்துல கண்டிப்பா அவர் வருவாரு. அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும், கண்டிப்பா பார்க்கலாம், வெயிட் ஆமா பண்ணுவோம். ஆமா. கண்டிப்பா. அடுத்து யார் பேசுறீங்க? தனி மனிதன் முடிச்சிட்டோம். தனி ப்ரோ மனிதன் நான் பேசலாமா? பேசுங்க ப்ரோ, பேசுங்க. பேசுங்க ப்ரோ, பேசுங்க ப்ரோ. ப்ரோ நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்துட்டு எனக்கு அந்த அமர்க்களம் படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி ஒரு படம் வந்து எப்படி சொல்றதுன்னா எல்லாமே இருக்கும் ப்ரோ. ஒரு மாஸ் இருக்கும், லவ் இருக்கும், ஆக்ஷனு, காமெடி எல்லாமே இருக்குங்க அந்த படத்துல. அது ஒரு ரக்கட் லுக் அஜித் சார் அந்த மாதிரி பார்க்கணும்னு எனக்கு மறுபடியும் ஒரு நிறைய படம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு அமர்க்களத்துல எனக்கு பிடிச்ச அந்த படம் எனக்கு எத்தனை வாட்டி நான் பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது. அதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சினிமால பார்க்கல, அந்த தியேட்டர்ல பார்க்கல, டிவில தான் பார்த்தேன். எனக்கு டிவில பார்க்கும்போதே எனக்கு அது அப்பவே இப்ப வர மாஸ் சீன்ஸ்லாம் அந்த படத்துல அப்பவே இருக்கு. நீங்க நீங்க வேணா பாருங்க, அது அவ்வளவு ஒரு இதுவா இருக்கும். எனக்கு அது எப்படி சொல்றதுன்னே தெரியும். எவ்வளவு படம் பார்த்தாலும் எனக்கு அந்த அமர்க்களத்துல பார்த்த அஜித் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எவ்வளவு ஸ்டைலா பண்ணியாச்சு, ரக்கடா பண்ணியாச்சு. நான் அமர்க்களம் மாதிரி எனக்கு வந்து அது எப்படிதான் இது மாதிரி பண்ணாங்க. எல்லாமே லவ் சீன்ஸ்லாம் அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும். அதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கடைசியா பார்த்த படம் இப்போ ரொம்ப நல்ல உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 33 வருஷம் 33 வருஷம் பெரிய விஷயம் ப்ரோ. பேசுங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர். வாங்க ஜிப்சி அண்ணா, எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கப்பா. முதல்ல இன்னைக்கு வரல? எங்க இல்ல நான் ஆக்சுவலா நேத்து இந்த ஆடியோ லான்ச் போனேன். இன்னைக்கு இன்னொரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். ஓகே டன். ஆக்சுவலா டிக்கெட் இருந்துச்சு, நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். நேத்து ஒரு கமிட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணேன், இன்னைக்கு அதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஓகே டன். எப்படி தலைவர் நேத்து அங்க போனதுக்கு அவரு பேசினார்ல நம்மால பத்தி? ஐயோ வச்சிருக்கேன், ஆடியோல ரெக்கார்டே வச்சிருக்கேன். நான் ஆக்சுவலா ரஜினி சார் போட்டு விட்டு உங்க பேக்கப் ஐடியில போட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணி விடுங்க. இல்ல டிஎம்சி அடிக்கிறாங்கடா, எனக்கே அஸ்டானுங்கடா பேக்கப் ஐடி. நான் என்ன சொல்றேன்னா பேக்கப் ஐடியில போட்டு உங்க ஐடியில போட்டு விடுங்க. ஆக்சுவலா என்னன்னா, என் கூட வந்தவங்க சரி அவங்க ரஜினி ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ண சொல்லிட்டு நான் வந்து பொறுமையா உட்காந்து எடுத்துட்டு இருந்தேன் வீடியோவை. சார் எனக்கு கையெல்லாம் ஏன்னா அவங்க எமோஷன் ஆயிட்டு கை குதிக்கிறது பண்ணும்போது அவங்களாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு இருந்தேன். இவரு போற போக்குல திடீர்னு வெங்கட் பிரபு அஜித்குமாருக்கு நம்ம அஜித்துக்கு எழுதின மாதிரி அப்படின்ட்டு நானும் எவ்வளவு நாள் தான் அப்படின்னாரு. அவ்வளவுதான், நானே கத்த ஆரம்பிச்சிட்டேன். நான் போயிட்டு 2 தடவை தான் கத்தினேன், என் தொண்டை காலி. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. திருப்பியும் நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது அந்த டைலாக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா சொன்னாரு. அவ்வளவுதான், பினிஷ். ஓகே, போனதுக்கு நம்மளுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை, ஃபுல் மீல் சாப்பிட்டு. ஆமா 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 செம்ம. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எமோஷன் தான். சாரோட இந்த நோட் பார்த்த உடனே 33 வருஷம் கழிச்சு 34 வருஷத்துக்கு போறாரு. அவர் எப்பவுமே எனக்கு எப்பவுமே அவருக்கு அந்த இதுதான், ஹெல்த் மட்டும் நல்லா இருக்கணும் மனுஷனுக்கு. நம்ம ப்ரேயர்ஸ் அவர் கூட எப்போவுமே இருக்கும். போக 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 இந்த ஆக்ஷன்ஸ் மட்டும் குறைஞ்சிட்டு நல்லபடியாக இருக்கணும். அதுதான் அவர் எப்போவே சொல்கிற மாதிரி தான், அஜித்குமார் இஸ் நத்திங் வித்தவுட் இஸ் ஃபேன்ஸ். அதை அவர் என்னிலேருந்தும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னிலேருந்து இல்லை, நான்லாம் ஆஞ்சநேயா ஷூட்டிங்கை போய் பார்த்துருக்கேன். அப்போவுமே அவர் நம்ம சேஃப்டி தான் சொல்லுவார். அப்போ அந்த ஆஞ்சநேயாவில் ஒரு சும்மா சேசிங், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். ஒரு சேஸ் எடுத்துருந்தாங்க பள்ளிக்கரணை மீனாஜ் இது காமாட்சி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் ரோட்ல எடுத்துருந்தாங்க. அப்போ வந்து அந்த ஒரு காரை அந்த கீழே சிலிண்டர் வச்சுட்டு காரை வெடிப்பாங்க. வெடிக்கும் போது அது எந்த திசையில எவ்வளவு தூரம் பறக்கும்னு தெரியாது. பட் நம்மெல்லாம் அப்போ சின்ன பசங்களா கண்ணா பின்னான்னு சுற்றிட்டு ஓடிட்டு இருப்போம். அப்போ யார் சொல்லியும் கேட்கல, எல்லாம் கத்திட்டு இருந்தோம். அப்போ வந்து கண்ணன் அவர் சும்மா ஆச்சா புச்சா 2-3 வார்த்தை பீப் வார்த்தை கூட வந்துச்சு, எல்லாரும் திட்டி இருந்தாரு. சார் அப்போ உள்ள எங்கேயோ இருந்த போல கேரவன் ஒரு அம்பாசிடருக்குள்ள இருந்தார். அவர் அப்படியே இறங்கி வந்தார், அந்த போலீஸ் கெட்டப்பில் வந்தார். இறங்கிட்டு மைக்கை வாங்கிட்டு சொன்னார், இது மாதிரி இதோட பிரச்சனை இதுதான், இதோட எங்கே வேணாலும் வரும், அதனால் உங்கள் சேஃப்டி எனக்கு முக்கியம், நீங்கள் போனால் தான் எடுப்பேன், எல்லோரும் கொஞ்சம் தள்ளி போயிடுங்க, அட்லீஸ்ட் அவர் எவ்வளோ மீட்டர் சொல்கிறாரோ அந்த மீட்டர் தள்ளி போய் நில்லுங்க அப்படின்னாரு. அவளை சொல்லிவிட்டு மைக் கொடுத்து பேசிட்டு நாங்கள் ஓகே சொல்கிறோமா போகிறோமான்லாம் அவளை சொல்லிட்டு மைக் கொடுத்தாரு. இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே இந்த மாதிரி சொல்லும் போது ஐயோப்பா கூஸ் பம்ஸ்ப்பா, சொல்லும் போது அப்படியே தப்ப எல்லாரும் நோந்துட்டாங்கய்யா. அவ்வளோதான். இந்த படத்தில் வரும் எல்லாம் அந்த சீன் மேக் பண்ணுவாங்கல்ல, அது வந்து அந்த மனுஷனுக்கு ரியல் லைஃப்லேயே நடக்கும். அது மாதிரி படம் வந்து நான் சின்ன வயசுலேயே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேவரட் பஞ்சுன்னா அது ஆக்சுவலாக பஞ்ச் டைலாக் கிடையாது. நான் சின்ன குழந்தை இருக்கும்போது நம்மளெல்லாம் சின்ன வயசில் ஏமாற்றிட்டு வீட்டில் எங்கேயாவது போகிறதுன்னா நம்ம அடம் பிடிப்போம், நம்மளை விட்டு போயிடுவாங்க தெரியுமா, எங்கேயாவது பக்கத்தில் போகிறனா கூட நம்மளை வந்து விட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து ஆசை படத்தில் வந்து கிளைமேக்ஸில் கொஞ்சம் முன்னாடியே அவங்க லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது இவர் சொல்லுவார், ஆக்சுவலாக தலையோட வாய்ஸ் இருக்காது, சுரேஷ் சாரோட வாய்ஸ் இருக்கும். அவர் வாய்ஸில் இருக்கும், வீட்டுக்கு போகிறேன்றியா இல்லை விட்டுட்டு போகிறேன்றியா அப்படின்னு ஒரு வாய்ஸ். இவ்வளோதான் ஆக்சுவலாக. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக யூஸ் பண்ண அதிகமான பஞ்ச் எல்லாம் எனக்கு அதுதான். நான் எங்கேயாவது வீட்டில் என்னை விட்டு போனாங்கன்னா வீட்டுக்கு போகிறேன்றியா இல்லை விட்டுட்டு போகிறேன்றியா அப்படின்னு வீட்டில் சொல்லுவேன். அதே மாதிரி பிரதர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப டைஹார்ட்டாக வந்து அமர்க்களம் தான். இப்போ இந்த சீன் சொன்னீங்கல்ல, அந்த சாரோட மாஸ் சீனு, மாஸ் காட்டுறதுக்கு காதல் கோட்டையிலேயே வந்து அந்த பாட்டில் ஒரு வாக் வரும், அங்கேயே தெரிஞ்சிடும். பட் இதில் வந்து அடுத்த ஃபேவரட் வந்து நான் பார்த்து தண்ணி ஊற்றி வச்ச வீட்டு மரம் இல்லை, காட்டில் தானா வந்த காட்டு மரம், அந்த டைலாக் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. சீனுன்னு பார்த்தீங்கன்னா மேடத்துக்கிட்ட லவ் சொல்கிற மாதிரி நடிப்பார். அது வந்து அது ரொம்ப சட்டிலாக பண்ணியிருப்பாரு, ஆனால் வேற லெவலாக பண்ணியிருப்பாரு. அவருக்கு பிடிக்காது, ஆனால் பிடிச்ச மாதிரி நடிக்கணும். பட்டன் அவர் போட மாட்டார், ஆனால் பட்டன் போடுவார். அப்படியே ஒரு மாதிரி அசடு வளைஞ்சிட்டு நடிக்கணும். அது முடிச்சு போகும்போது அந்த பட்டன் அப்படியே கழட்டுவார். அதுக்கே தெருக்கி விடுவோம் நாங்களாம் அந்த டைம்ல. எனக்குலாம் அந்த சீனு சரி மாசு. அந்த மாதிரி இவர் சொன்ன மாதிரி தான் அந்த டைம்ல அவர் ஒரு படத்துலையும் இப்போ பண்ற எல்லாமே ரீக்ரியேஷன் தான்.
ஒரு படத்தையும் மனுஷன் ஒன்று பண்ணுவான் போல, புதுசா இருக்கும் எங்களுக்கு. தீனால இது எடுக்குது அந்த தீனால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் நினைச்சு பார்த்துருப்போமா? யோசிச்சு பாருங்க, நீ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சீன் எங்கேயுமே பார்த்ததில்ல. உட்காந்துருக்கோம், தோளுக்கு மேல சட்டைக்கு முன்னாடி கத்தி வருதுன்னா எங்க போறது, திருகி விட்டுருப்பாரு. அது மாதிரி எனக்கு அந்த புதுசா பார்க்கணும்னு எனக்கு, நான் ரொம்ப காலமா சேரை பார்த்துட்டு இருக்கிறது, நான் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகுது எதுன்னா ஹார்ஸ் ரைடிங் சீன் எப்போவுமே நான் எதிர்பார்ப்பேன். சார் அப்புறம் தான் படிக்கும் போது தெரிஞ்சது, ஓகே அவருக்கு அந்த ஸ்பைனலில் L4 L5 வந்து எடுத்ததுனால அந்த ஹார்ஸ் ரைடிங்னா ஒரு சின்ன ஜர்க் இருக்கும்ல, மேபி அதனால தான் அவாய்ட் பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்றது நானே புரிஞ்சுக்கிட்டேன். அது இருந்தாலும் ஒரு சீன் இருக்கும் காதல் மண்ணில், அந்த ஒரு பாட்டில் வந்து அப்படி குதிரை டர்ன் பண்ணி நிற்பார், அந்த ஒரு சீன் இருக்கும். ஆனால் அதுவுமே எனக்கு என்ன ஆச்சுன்னா, டக்குன்னு இதிகாசம்ல ஹார்ஸ் அப்படியே கால் தூக்கிட்டு தர நிற்கிற மாதிரி சிட்டிசன் வரும்போது ஒரு போஸ்டர் விட்டுருப்பாங்க. ஓகே ரைட்டு, நம்மளுக்கு அப்போ இந்த படத்தில் இதுவும் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் எனக்கு இது வரைக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேற என்ன, ஏதாவது கேளுங்க. யாராவது இருக்கீங்களா? நான் வேற மூச்சுடாம பேசிட்டேன். இருக்கும் மெய்மறந்து போயிட்டேன். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு இல்ல, நான் அவன் சொன்ன மாதிரி மெய்மறந்து நம்மளுக்கு என்ன ஒரு படத்துக்கும் ஒரு கதை இருக்கும். அப்பெல்லாம் இந்த இன்டர்நெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்க இருந்து அதாவது நாங்க 4-5 பேரா இருப்போம். ஒருத்தன் ஒரு இடத்துக்கு போனோம். அவங்க ஃபோன் அடிச்சேன்னா, இப்போ குரோம்பேட் வெட்டு தியேட்டருக்கு அடிச்சேன்னா அவங்க எடுக்கவும் மாட்டாங்க, தெரியும்ல, படம் வருதான் எடுக்க மாட்டாங்க. ஸோ அங்கேருந்து ட்ரெயின் சைக்கிளில் வந்து ட்ரெயின் ஸ்டேஷனில் போட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி இங்கே வந்து அவர்கிட்ட கேட்கணும் எத்தனை மணிக்கு. ஏன்னா ஸ்பெஷல் ஷோ சம்டைம் முன்னே நாள் 6 மணிக்கு போடுவாங்க, ஏதாவது ஒன்று போடுவாங்க. பட் அதெல்லாம் வெளிலலாம் சொல்ல மாட்டாங்க, தெரியாதவங்க தான் போடுவாங்க. இல்லை விடிய காலத்தில் ஃபர்ஸ்ட் ஷோ எங்கே என்ன டைம் அதெல்லாம் வந்து இந்த அஃபிஷியலாலாம் வராது வெளிலலாம். இப்போ தான் இந்த ஆன்லைன் புக்கிங் அது இதெல்லாமே. நம்ம தானே காக்கா படம் மாதிரி அப்புறம் அவங்க அப்பா வச்சு ஆள் செட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. ஆமா, அப்பெல்லாம் ஆடியோ கேசட் வாங்குறதுக்கு இங்கே சிட்டியில் வந்து டி நகர் சேதாப்பேட்டை தான் முதல்ல வரும். காலையில் வந்துடும் அந்த பேப்பர் வாங்கிட்டு, சிட்டிசன்லாம் நான் வந்து டி நகர்லாம் வந்து ஆடியோ கேசட்லாம் வாங்கினேன். அப்படி இருக்கும் அந்த அப்படியே பேப்பரில் டீக்கல் அப்படி இருக்கும். காலையில் பேப்பர் வாங்கினோம்ல, அப்போ எல்லாரும் கேட்பாங்க, தம்பி அந்த பேப்பர் கொடுப்பா அப்படின்வாங்க. சிட்டிசன் வச்சிருக்கேன் ஃபுல்லாக சார், அந்த க்ளீன் ஷேவ், அப்போ ஃபுல் க்ளீன் ஷேவ் எடுத்துட்டு அந்த ஓடுற ஸ்டில் இருக்குல்ல, அப்படியே ஒருத்தர் கேட்குறாரு, யார்ப்பா இது ஜாக்கி சான் படமா? ஏன்னா இங்கிலீஷில் டைட்டில் வேறு சிட்டிசன் தான் போட்டுருந்துச்சு. ஜாக்கி சானப்பா அப்படின்னு கேட்குறாரு. நோ இல்லைண்ணா தலைப்படம்ண்ணா இது, தலையா இது அப்படின்னு அவர் கேட்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்குலாம் அதை எடுத்து சொல்லும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்னைக்கு வருது ஆடியோ வருது, படம் இன்னைக்கு வருதா பாடுவாங்க. இல்லை இன்னைக்கு தான் நான் ஆடியோ வருது அதான் வாங்க வந்திருக்கோன்னு. மெய்யாலமா சொல்கிறீங்க அப்படி கேட்பாங்க. அந்த ஃபன்லாம் செம்மையாக இருக்கும். ஏன்னா சிட்டிசன் கேசட்லேயே வந்து இந்த ஃபுல் க்ளீன் ஷேவில் தலை அப்படி ஓடி வர மாதிரி தான் போட்டிருப்பாங்க கேசட்டில், பிளாக் அண்ட் ஆஷ் அந்த லுக்கில். அந்த மெமரிஸ். கேசட் வாங்குறதுக்கு ஒரு ஊர் போனோம். அப்புறம் கேசட் கடை அண்ணா கிட்ட வந்து அந்த கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் 20 நாள் 30 நாள் அந்த கிரேஸ் குறைஞ்ச அப்புறம் 1 மந்த் கழிச்சு அந்த போஸ்டர் வாங்குறது, அந்த பெரிய ப்ளோஅப் இருக்கும், அதுக்கு போயிட்டு அவர் காக்கா பிடிச்சி அவர்கிட்ட அது வாங்குறது. ஏற்கனவே வரும் தலையோட ஸ்டில்ஸ் எல்லாம் வரும், அது தவிர இந்த கேசட்ஸ் வந்து அது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம அது வந்து இப்போ வந்து ஒன்று கிடைக்குது, ஒன்று ஷேர்னா அவன் டிபி அவன் இதுன்னு. அப்பெல்லாம் வந்து ஒரு விஷயமும் அவ்வளோ வேல்யூவாக இருக்கும்பா. எடுத்து வச்சுட்டு அது ஒன்று தொலைஞ்சாலே கஷ்டமா இருக்கும் நம்மளுக்குலாம். வேற வைபா இருக்கும் அந்த டைம்ல. இந்த முகவரி அதுக்கப்புறமா வந்து கிரீடம் ரெண்டுமே வந்து டபுள் கிளைமேக்ஸ், பிஃபோர் ஒரு கிளைமேக்ஸ் ஆஃப்டர் ஒரு கிளைமேக்ஸ். அது நாங்க தியேட்டர்ல பார்க்கல. ஆனா நீங்க பார்க்கும்போது எதனா சேஞ்சஸ் இல்ல எதுனா ஒரு சட்டனா வேற எதனா உங்களுக்கு ஐடியா அது மாதிரி இருந்தது அப்போ? இல்ல எனக்கு வந்து எப்பவுமே வந்து எனக்கு வாலிலேயே அவர் உடஞ்சிட்டேன். வாலி பார்த்துட்டு இருக்கும்போது நான் உதயம்லாம் பார்த்தேன் சந்திரன்ல. வாலி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃபைனலில் வந்து அந்த தலை பேசுவார்ல, அந்த இதுக்காக நான் உன்னை பழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை ஒன்று சொல்லுவார்ல, அங்கேயே அவுட்டு. அவரோட எனக்கு வந்து அந்த மாதிரி இது பிடிக்கும். அவர் எதுவுமே ஜெயிக்காம போகிற மாதிரிலாம் எனக்கு பிடிக்கும். நான்லாம் அந்த சீன் தான் பார்த்தது. திருப்பி அதுக்கு 2வது வாட்டி தான் நான் போனது. சில ஏன்னா இன்னும் சில தினங்களில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கடைசியில் அந்த பிஜிஎம் எல்லாம் போட்டு ஆட் பண்ணது. நாங்கள் 2மே அந்த சீன் தான் பார்த்தோம். இத்தனைக்கும் ஆமாம், கிரீடம் வந்து காசியில் பார்த்தோம். 2லுமே அந்த மாதிரி தான். எனக்கு பிடிக்கும், எனக்கு பர்சனலாக பிடிக்கும். பட் அவருக்கு அந்த கமர்ஷியலுக்கு வந்த உடனே தெரியல நம்ம மாஸ் ஹீரோஸ் வந்து, ஏன்னா அப்படி பார்த்தா வாலிலேயே வந்து அதை ஏற்றுக்க கூடாது ஆக்சுவலாக. அந்த டைமில் வந்து அவர் அப்கமிங் ஆக முடியாது, அது வேற லெவலில் ரீச் ஆயிடுச்சு. அவர் மாஸ் ஆனோடனே தெரியும் இல்லையா, மாஸ் ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுச்சு. இந்த தீனாக்கெல்லாம் அப்புறம் வந்து எண்டிங் வந்து இப்படி தான் இருக்கணுன்ற போது ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அதுதான் விஷயம், ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது தெரியல, டக்குன்னு மாற்றிடுவாங்க. அப்போல்லாம் பட்டுன்னு ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே தெரியாது.
உடனே எழுதுவாங்க, எங்கேயாவது எழுதி வரும், பேப்பரில் வரும் இந்த எண்டிங்னு. ஓகே, திருப்பி அதுக்கு ஒரு டிக்கெட் போட்டு போகிறது. அதே மாதிரி தலையோட கேரியர்லேயே அதிகமான பப்ளிசிட்டி பண்ண படம், அதாவது தலைக்கு தெரியும்ல, உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல, பப்ளிசிட்டியை விரும்பாத மனுஷன். ப்ரொடக்ஷன் கம்பெனி அதிகமாக பண்ணது அப்படின்னா பூவெல்லாம் வாசம். அவர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன்ல கட் அவுட்ஸ் எல்லாம், ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த மவுண்ட் ரோட்டில் கட் அவுட் வைக்கிறது ஒரு கல்ச்சர் இருப்பா. மவுண்ட் ரோட்டில் சென்டரில் 1008 என்ன கட் அவுட் வர்றன்றது பெரிய மேட்ரு. அந்த படம் வந்து பெரிய படம்னு அர்த்தம். இந்தியன் அது பெரிய பெரிய படம்லாம் வரும், ஜீன்ஸு அதெல்லாம் வரும், அந்த ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி டைமில் கட் அவுட்ஸு எங்கெல்லாம் போகும்போது ஹோர்டிங்ஸு அந்த மாதிரி வச்சது வந்து பூவெல்லாம் வாசம் தான். அதனால எனக்கு அது பிடிக்கும். அந்த படம், அந்த ப்ரொடியூசர் அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஆடியோ லான்ச்சுன்னா எனக்கு பார்த்த தலையை ஃபஸ்ட்டு வேஷ்டியில் பார்த்து நான் ரசித்தது வந்து கண்டுகொண்டேன்ல. தலை வந்து அந்த செட்டப்பே சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி தோரணம்லாம் விட்டு மங்களகரமாக இருக்கும். எல்லாருமே வேஷ்டியில் வந்திருப்பாங்க, வேற லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் அசலில் வந்தார், அது வேறு விஷயம். பட் ஃபஸ்ட்டு தலை வந்து தலை சின்ன தலை இல்லை, குட்டி தலை. அப்போ வந்து சின்ன மேசியோட க்யூட்டாக வேஷ்டியில் வரும்போது அப்போவே அந்த மனுஷன் அப்போவே வேஷ்டி கட்டும்போது செம்மையாக இருப்பா போலேப்பா. ஏன்னா மற்றவங்கலாம் ஜாம்புவானா இருப்பாங்க, அந்த வயசுலேயே அப்போ யாரும் வேஷ்டி கட்டதில்லை. ஆனால் அன்னைக்குமே ஒரு வேஷ்டி கட்டு தான் வந்தார். இவனுக்கு நீங்கள் சொல்லுவானுங்க எந்த இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டு வந்து தலை வச்சு தான். அதை முதல்லாம் சொல்லுவாங்க இவர் கோட் சுட்டோட வராரு, ஆனால் எங்கே எப்படி போகணுமோ அங்கே அப்படி போகணும். நம்ம அதுக்கு முதல்ல அவர் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான். வேற சூப்பர் சூப்பர். இந்த சையத் ப்ரோ வந்திருக்காரு. சையத் ப்ரோ வாங்க பேசுங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? கணேஷ் எல்லாம் ஃபைன் ப்ரோ, எல்லாரும் நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரும் ஸ்பேஸ் போலன்னா. ஆமாம் ப்ரோ பேசுங்க. என்னாச்சு, எப்படி போயிட்டு இருக்கு? 33 வருஷம் மாத்திடுச்சு. 33 இயர்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போகுது ப்ரோ. மாசா போகுது ப்ரோ. செம்ம. அப்டேட் தெரிஞ்சா சொல்லிட்டு போங்க. அப்டேட் தான் நெக்ஸ்ட் அடுத்த வாரம்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். 64 அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட். ஓகே ஓகே. செகண்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ப்ரோ, செகண்ட் வீக் அஃபிஷியலா இல்ல? ஆமா, அஃபிஷியலா தான் வரும்னு கேள்விப்பட்டேன். பார்க்கலாம். இல்ல நீ உங்களுக்கு கேஷ் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அப்டேட்? அது அப்படின்னு அங்க இன்னும் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கேள்விப்பட்ட வரைக்கும் அணி வராதா கேள்விப்பட்டேன். பார்க்கலாம், அஃபிஷியலா வரட்டும். மியூசிக் மொத்தம் ஆக்சுவலா இந்த 30 இதுக்கே சான்சஸ் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு சான்ஸ் இருந்துச்சு. மேபி அவங்க போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க போல. சரி அப்படி பண்ணிக்கலான்னு. பட் நான் அவங்க நேற்று கூட கொஞ்சம் இதில் கேட்டதில் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துடுறது மாதிரி தான் பேசியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படின்னு. சொல்லுப்பாங்க. இது கண்ணன் ப்ரோவை கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். கண்ணன் ப்ரோ பிஸி, ஃபுல் பிஸி. எங்கேயுமே இப்போதைக்கு அவர் இல்லை. நானே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே ஓகே ஓகே. எதனால இப்ப ட்வீட்லாம் போட மாட்டாங்க ஃபர்ஸ்ட் மாதிரி? எதுவுமே வரல, வந்தா தானே போட முடியும். இல்ல நார்மலா எதனா பூஸ்ட் பண்ணி விடலாம்ல, ஏன்னா ரொம்ப லோவாவே இருக்கு. அவர் எதனா ட்வீட் போட்டாருன்னா நல்லா இருக்கும். கண்ணன் அன்னைக்கு என்ன சொன்னாரு, அஃபிஷியலா வரும்போது நான் ட்வீட் போடணும் அன்னைக்கே சொன்னார். ஸ்பேஸே சொன்னார். அதாவது இப்போ அவங்க இவங்களுக்கு சொல்லும் போது அஃபிஷியல் ட்வீட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் எந்த இதுவுமே வந்து அங்கேருந்து வரல, நியூஸ் வரல. இப்போ கிடைச்சது வந்துட்டு நம்ம அங்கங்கே கேதர் பண்ணத நியூஸ் தான் ஷேர் பண்ணது. ஓகே 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 டன் டன். ஆமாம், பார்க்கலாம். இந்த எப்படி இந்த இன்னும் ஒரு வாரம் 1.5 வாரத்தை அப்படி வந்துட்டுனா ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசா இது எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. டைட்டில் நேம் கூட வராது. டைட்டில் மாதிரி விட்டாங்கல்ல, அந்த மாதிரி எதனா ஒன்னு விட்டாலே போதும். டைட்டில் எனக்கு சரியா தெரியல. அனௌன்ஸ்மெண்ட் ஒரு ஏகேஎஸ்டிவோ அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி தான் ஒரு இது மாதிரி போடுவாங்க போல. டைரக்டர், ப்ரொடியூசர் அது மட்டும் வரும், மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு டைட்டில்லாம் இது வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல. இன்னும் டைம் இருக்கு. பிகாஸ் இப்போ தானே இதுவே இப்போ ஆகஸ்ட் தானே, இன்னும் செப்டம்பர் 2 மாசம் மேலே இருக்கு. நவம்பர்ல தான் ஷூட்லாம் போறாங்க. அதனால அதுக்கு இன்னும் 2 ரேஸ் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் ஒன்று, செப்டம்பர் ஏதோ ஒரு கடைசி ஒரு லேப் ஏதோ இருக்கும்ல, அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆகும். அப்போ அதில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எத்தனை யார் அதிக லேப் பண்ணிருக்காங்க, அதை அவர் தெரியும் போது. ஓகே ஓகே.
நம்ம பண்ணாத வெயிட்டா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமா வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வரும். இந்த கீழே செல்வான கை வாங்கண்ணா வாங்கண்ணா தூக்கி செல்வாண்ணா தருண் வாங்க வாங்க. தருணா அவன் இருக்கானா? இருக்கான் இருக்கான். அவன் இருக்கா இருக்கா அவன் இங்கதான் காணாம இருக்கா. போயிட்டா சொன்னாங்க. நீ காணாம போயிட்டா சொன்னாங்க. சத்தியமா கிடையாது, நான் இங்கதானே இருக்கேன். உங்களை நான் தினம் நீ ஏதோ தலை மறைவாயிட்டேங்க. அவர் தலைமறைவு தான், தலைமறைவு தான். அப்படியா? ஓகே ஓகே. இந்த ஊருக்காரரே ஒத்துக்கிட்டார்ல. செல்வபுரம் சொன்னா சரியா தான் இருக்கும். இல்ல அப்பப்ப ட்வீட் வந்து ஞாபகப்படுத்தும். குறைஞ்சிச்சு ட்வீட். ஆமா ட்வீட் ஒரே ஐடியில போட்டாதான் அந்த ட்வீட்டை மதிப்பாங்கன்னு நினைச்சிட்டாரு. இந்த ஐடியில காணும், ஸ்பேஸையும் காணும், ஒன்னையும் காணும், ஏதோ போடுவான் அது இதுன்னு. அவர் இப்ப லியோல இருந்து பார்த்திபன் ஆயிட்டாரு ப்ரோ, வேற எதுவும் இல்ல. சத்தியமா கிடையாது. இல்ல அவனே சொல்லுவான், இல்ல கெட்ட வார்த்தை கூட சொல்லி திட்டி கேட்கிறான், அதை மட்டும் சொல்லாதீங்கடா. பேசுங்க பேசுங்க. எல்லாரும் என்னமோ முகவரி நிறைய இதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க அந்த படங்கள் எல்லாமே. சரி சரி, நீங்க எல்லாம் பேச போட்டா நாங்க வர்றோம். நாங்க ஒரு விஷயம் பண்ணலாம்னு நினைச்சா நீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க? என்னண்ணா என்ன விஷயம்னா? டேய் இல்லடா டேய், ஆமாண்டா டேய், மத்தியானம் ஏதோ அவங்க காம்படிஷன்ல வச்சிருந்தாங்க. ஐயோ மறந்தே போச்சு. அதை இங்க நடத்துவோம், அதை இங்க வைங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நான் வரதுக்கு வீட்டுக்கு வந்து 5 மணி ஆயிடுச்சு. நான் செல்வா, நான் ஃபர்ஸ்ட் வீட்லயே இல்ல நான் இன்னைக்கு. ரைட்டுங்க. இப்ப நீங்க இல்ல டைம் சொல்லுங்க, அந்த டைம் நைட் வைக்கிறீங்களா பண்ணலாம். நைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இங்கே கூட பண்ணுங்க, வாங்க, உங்க விருப்பம் தான். ஒண்ணும் இல்ல, காலையில இருந்தா ராஜ் சகோ வந்தாரு, இவங்க எல்லா பேரும் தான் வந்தாங்க. நாங்க ஒரு பிரைஸ் கொடுக்குற மாதிரி நாங்க பிளான் பண்ணிருக்கோம். தாராளமா பண்ணுங்க. தெரியாதுண்ணா எனக்கு இந்த விஷயம், சத்தியமா தெரியாது எனக்கு. சாரிண்ணே, நானே வீட்டுல இல்லைண்ணே, நான் வெளியே இருந்தேன். இல்ல எனக்கு ரொம்ப நீங்க ரீட்வீட் எல்லாம் பண்ணிடுறீங்க. பார்ட்டிஸ் பண்ணதான் உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நாங்க படத்துக்கு போயிட்டோம், உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நாங்க படத்துக்கு போயிருந்தோம். இல்ல நான் சொல்லிட்டேன் நீங்க படத்துக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டேன். நானு இந்த பூபதி சாக்கெல்லாம் வந்தாங்க, வந்து நீ பூபதி சாக்கெல்லாம் சில விஷயங்கள் வந்து எனக்கே தெரியாத பாட்டுலாம் சொன்னாங்க அவங்க. சரி, மறுபடியும் எப்ப போட்டீங்க மட்டும் எனக்கு சொல்லுங்க, கண்டிப்பா வந்துடலாம். அதுல என்ன இருக்கு? ஓகே ஓகே. இல்ல எப்ப ஒரு 2 நாளைக்கு நமக்கு இல்ல செல்வானே ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போட்டுருங்க. அதாவது இத்தனாம் தேதி டைம் அப்படின்னு போட்டுருங்க. அப்ப கரெக்டா இருந்துரும். இல்லங்க சகோ நான் 3 நாளைக்கு முன்னாடியே போட்டேன் சகோ. 3 நாளைக்கு முன்னாடியே நான் டேக்கும் போட்டுருக்கேன். இப்ப ஒண்ணும் இல்ல, விஜயகாந்த் சாருக்கு நீ ஏன் இந்த 1ஆம் தேதியில இருந்து போட்டுக்கிட்டு இருக்கோம்னா அவருடைய பர்த்டே மந்த் அது அந்த மாதிரி நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் பண்றாங்கன்னா நம்ம பசங்க தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்க ரீட்வீட்லாம் பண்றீங்க, அதை பேச கொண்டு போய் சேர்க்குறீங்க. இப்ப நேற்று ஒண்ணு இல்ல, மலேசியா அந்த அவர்லாம் அந்த ட்வீட்லாம் பண்ணியிருந்தாரு. ஆனா பார்ட்டிபிஷன் வந்து பார்த்தா கடைசியில நாங்க தான் இருக்கிறோம். அது நாங்களே ஆன்சர் பண்ணி நாங்களே பரிசு வாங்குறதுக்கு எதுக்கு அந்த பேசு? நாங்க இப்போ கண்டக்ட் பண்றோம்னா ஒண்ணும் இல்ல, இப்ப மேக்சிமம் என்னை கூப்பிடுறாங்க, நான் எல்லா பேசுலையும் போய் நிற்பேன். போய் நின்று பாட்டுன்னா போய் நின்றுவேன். மேக்சிமம் விஜய் சார் பாட்டா இருந்தாலும் சரி, ரஜினி சார் பாட்டா இருந்தாலும் போய் நின்றுவேன் பாட்டுன்னா. ஏங்க சும்மா இருக்க, நீங்க வர வாயிறு கொடுக்காதீங்க. சரி ரைட்டு, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு விடுங்க அப்படின்றப்ப பாட்டுன்றப்ப நான் போய் நின்றுறேன். இப்ப நீங்க இப்போ நம்ம பசங்களை வச்சுதானே ஒரு விஷயம் பண்றோம். நான் வெரி சாரி நான் இன்னைக்கு ஆனதுக்கு. நீங்க அத்தாடி பண்ணுங்க, அத்தாடி கண்டிப்பா பண்ணுங்க. இல்லங்க போன பர்த்டேவுக்கும் நீங்க எல்லாம் ரீட்வீட் பண்ணிருந்தீங்க. தருண் முத கூட எல்லா பேருமே பண்ணியிருந்தீங்க. ஜிப்சி சார் கூட அப்பப்ப இடையில வந்துட்டு போயிடுவாரு. நீங்க வரமாட்டீங்க. அது வந்து நீங்க வாங்க, உங்களுக்காண்டி தான் அதை பண்றோம் நாங்க. அதை வந்து நான் வந்து அது பரிசு கொடுத்து நம்ம அதை ஒரு விஷயம் பண்ணோம்னா அது தவறா போயிடும். அதை நான் வந்து பப்ளிசிட்டி பண்ண மாட்டோம். அப்ப நம்ம பசங்க நம்ம பசங்க தெரிஞ்சுக்கணும்ன்றக்காண்டி ஒரு விஷயம் பண்றோம். இன்னைக்கெல்லாம் வந்து எனக்கே தெரியாத பாட்டுலாம் ஒரு பாட்டு ஆல்பம் சாங் எடுத்து போட்டாரு சுப்பிரமணி. நெக்ஸ்ட் வாட்டி நீங்க எப்ப பண்ற மட்டும் சொல்லுங்கண்ணா. சாரிண்ணா, நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு உண்மையாவே அவைலபிளா இல்லைண்ணா. நாங்க இன்னைக்கு இல்ல, நான் இதை நம்ம பேசலே சொல்லியிருக்கணும். சரி நம்ம பசங்க கண்டிப்பா வந்துருவாங்கன்னு நான் தான் வந்து ரீட்வீட்லாம் பண்றாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. எனக்கு இல்ல கணேஷ், அவர் எனக்கு அம்சாரு, நான் ரீட்வீட்டும் பண்ணேன். புரியுதா? அப்ப நானும் மத்தியானம் வெளியே போயிட்டேன்.
நானுமே யூனிவர்சிட்டி மியூட் பண்ணி தான் பண்ணியிருந்தேன், இருக்கேன். நானே எல்லாத்துக்கும் தான் பண்ணியிருந்தேன். ஆமா பண்ணியிருந்தேன் நம்ம ஆமா பசங்களுக்கு. இப்பதான் பாக்குறேன். ஆமா ஆஹ் அதாடி பண்ணுங்கண்ணா நீங்க கண்டிப்பா இன்னைக்கு ராஜ்சோ முதல்ல வந்தாரு, ராஜ்சோவெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணாரு. ஒரு விஷயம் பண்ணி அதை நம்ம வேற லெவலுக்கு அதை பண்றோம்னு ஒரு விஷயம் பண்ணனா தெரிஞ்சுக்கிறது நம்ம பசங்களுக்கு தான். இப்போ நீங்க அப்டேட் மட்டும் தவறு இல்லாம பழைய நம்ம படங்களை பத்தி பாட்டை பத்தி நம்ம சாரோட பாட்டு வந்து எந்த பாட்டு ரிலீஸ் ஆகாம இருக்கு இது நம்ம தெரிஞ்சுக்கிறனால ஒன்றும் குறை இல்லை. இதுல நாங்கெல்லாம் அதை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோங்க. அதுக்காண்டி நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு நாங்க சொல்ல வரல. அதை இந்த பாட்டு விஷயத்துக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்றேன். அந்த பேச ஒரு நல்ல வெற்றிகரமான பேச கண்டிப்பா நடத்துறதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் கூட வாங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரைட் நெக்ஸ்ட் ரைட் கண்டிப்பா வரணும் கண்டிப்பா வரணும். ரைட் நம்ம சாரை நீங்க பத்தி சொல்லுங்க சாரோட 33வது வருஷம் நீங்க சொல்லுங்க. சாரோட 33 வருஷம் அவர் இன்னைக்கு இருக்கிற உயரங்கள் வந்து எப்படின்னு நம்ம வார்த்தையால சொல்ல முடியாது. அவர் உழைப்பு மட்டும்தான் இன்னைக்கு அந்த இடத்துல வந்து நிக்குது. அந்த உழைப்புக்கு கண்டிப்பான அந்த உழைப்புக்கு உண்டான மரியாதை தான் இன்னைக்கு அந்த பொசிஷன்ல அவங்க இருக்காரு. உழைப்புன்றது மட்டும்தான் என்னைக்குமே வந்து நேர்மையான உழைப்பு. அதுவும் நேர்மையான உழைப்பு. ஆயிரத்துக்கு என்ன விஷயங்கள் வேணா நெகட்டிவா இருந்தா இப்போ இவங்க சிப்சி சோழலாம் சொன்னாரு. இந்த காங்கேயன்னு ஒரு போஸ்டர்லாம் வந்துச்சு. இந்த ஒரு இதிகாசம் வந்து நானும் எதிர்பார்த்தேன். சிட்டிசனுக்கு அப்புறம் இதிகாசம் அவர் டைப்ல வரும்போது ஒரு இது விஷயமா பண்ணும்போது வேற மாதிரி ஒரு படம் சிட்டிசன் அப்ப என்ன ரெக்கார்டு பண்ணுச்சுன்னு இங்க மேக்சிமம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் சொல்லியாங்க. ஏன்னா நம்ம படத்துக்கு வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அந்த படத்துக்கு மட்டும்தான் வந்துச்சு. சரிங்களா? வசூல் என்ன பண்ணுச்சு, அதுக்கு என்ன அந்த படம் பண்ணுச்சுன்றது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பெல்லாம் அந்த படத்துக்கு மட்டும் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வரலாறுக்கு வந்து அவர் கே.எஸ். ரவிக்குமார் இருந்தனால ப்ரூஃப் கண்டிப்பா நமக்கு அந்த படத்துக்கு இருக்கு. அவரும் பண்ணாரு. சரிங்களா? வேற எந்த படத்துக்கும் நம்ம வந்து அதுக்கு பின்னாடி நீங்க எந்த படத்துக்கும் தயாரிப்பு தரப்போ யாராவது ஒரு தரப்போ போடும்போதுதான் நமக்கு தெரியுமே தவிர நமக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பாக்ஸ் ஆபீஸோ நம்மளுடைய ரெக்கார்டோ வரலாறோட நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணுச்சு. ஏன்னா நமக்கு ரசிகர் மன்றங்கள் வந்து அவரு அதை குறைச்சிக்கிட்டாரு. அதை வந்து அவங்க சொல்ல வாய்ப்பு இல்லை. அதனால வருமானம் வந்து யாருக்குன்னா தயாரிப்பாளர் தரப்புக்கும் ப்ரொடியூசருக்கும் மட்டும்தான். இதை வந்து வளர்க்கணும்னு நம்ம சாரும் ஆசைப்படலை. நமக்கு உண்டான வருமானம் வருது, நம்ம சம்பாதிச்சிட்டோம், நம்ம படம் நல்லா ஜெயிச்சிருச்சு, நம்ம படம் ரீச் ஆக வேண்டிய இடத்துல ரீச் ஆயிருச்சு, அவ்வளவுதான். அதோட மட்டும்தான் முடிச்சுக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும். அதுதான் இன்னைக்கு வர வரைக்கும் அந்த ஒரு ஒரு விஷயம் பெர்ஃபெக்டான விஷயம் சார் மேல விஷயம் சொல்றது அதுதான். நான் படம் நடிச்சிட்டேன், படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்கள் விரும்புறதும் விரும்பாததும் அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி ஸோ இங்க வந்து என் தலைவனை எங்க நான் மதிக்கிறேன்னா என்னை எந்த இடத்துலையும் கொண்டு போய் அடமானம் வைக்கல. என் பின்னாடி வந்திருக்க, நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன், அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன், நான் அங்க போய் நிக்கிறேன், இங்க போய் நிக்கிறேன், இங்க வா, நீ என் கூட வா, இந்த கொடியை தூக்கிட்டு வா அப்படின்னு எங்கேயும் போய் நம்மளை அடமானம் வைக்கல. அதனால என் தலைவர் எப்பயுமே உயர்ந்தவன். மனிதனுக்கு மரியாதை கொடுக்கணும். கண்டிப்பா எந்த இடத்துலையும் ஸ்பாட்ல மட்டும் இல்ல, தன்னுடைய ஒர்க் பண்ற இடத்துலையும் இல்ல, போன்ல பேசினா கூட அந்த மரியாதையை கொடுக்குறவரு என் தலைவன். எந்த மரியாதையும் நம்மளா கொடுக்கணும். மனிதனுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றத கத்துக்கிட்டதை என் தலைவனை பார்த்தேன். அந்த டைம்ல இருந்து எப்போ வரைக்கும் இப்ப இன்னைக்கு நான் ஒரு விஷயம் போட்டிருந்தேன், இன்னைக்கு நம்ம பசங்க கூட போட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ராசி படம்லாம் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா மேக்சிமம் அதிக ஃபைட் உள்ள படம் நமக்கு பாத்தீங்கன்னா ராசி படம் தான் இருக்கும். 5 ஃபைட் இருக்கும் படத்துல. எத்தனை பேர் நம்ம படத்துங்க ராசி படம் பாத்திருக்கீங்க? பாத்திருக்கேன். ரொம்ப கூட நடிச்சிருப்பாரு அந்த படம் தானே. ஆமா ஆமா, ரம்பாவோட 5 ஃபைட் மேக்சிமம் நமக்கு அதான் ஹையஸ்ட். மேக்சிமம் அதுக்கு முன்னாடி நிறைய வந்திருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல அவ்வளவு தூரம் அந்த படத்துக்கு வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணாரு. அந்த படம் அந்த அளவுக்கு சரியா போகல. பிரகாஷ் ராஜுக்கு லைட்டா அந்த படத்துல ஓரளவுக்கு மாசு இருக்கும் அந்த படத்துல. ஆமா ஆமா, அந்த படம் அப்ப வந்து இல்ல ராசி வந்தப்போ பூமணின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் சூப்பர் ஹிட். நீ ரெண்டும் ஒரே கான்செப்ட். ஆனா என்னன்னா அது வந்து வேற மாதிரி போகும் படம். முரளி சார் படம், நம்ம படம் வந்து இன்னொரு வேற மாதிரி போகும். அதுல வந்து நம்ம சார் வளர்ந்து வர்ற ஆக்டர், முரளி சார் கொஞ்சம் அந்த இடத்துல ஃபேமஸான ஆக்டர். அப்போ அப்படின்றப்ப நம்ம படம் அருணாச்சலத்தோட வந்துருச்சு, ரஜினி சார் படத்தோட சேர்ந்து வந்துருச்சு.
அப்படின்றப்ப அந்த டைமிங்ல அருணாச்சலம் என்ன பண்ணுச்சுன்றது இங்க எல்லாத்துக்குமே நமக்கு நம்ம 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 ஊரறிஞ்ச விஷயம்தான். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நமக்கு அந்த படம் பேசப்பட வேண்டிய விஷயமா இல்லாம போயிடுச்சு. சரிங்களா? மேக்சிமம் அந்த படம் முரளி அப்பாஸ் இன்னைக்கும் சொல்றாரு, எனக்கு வந்து எந்த விஷயமும் நட்டம் கிடையாது அப்படின்ட்டார். இந்த படம் எடுத்தவருக்கு எனக்கு வர வேண்டியது வந்துருச்சு. என்ன நான் வந்து ரஜினி சார் படம் வர்றப்ப நான் அந்த படத்தை ரிலீஸ் கொண்டு போனது தவறு. மேக்சிமம் கூட வந்தது மற்ற படங்கள்லாம் கொஞ்சம் நல்லா ரன் ஆயிடுச்சு. நம்ம படம் சரியா போக வேண்டிய படம், எனக்கு வருமானம் வர வேண்டிய வருமானம் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ மேக்சிமம் நம்ம எப்பயுமே வந்து ப்ராஃபிட்டபிள் நம்ம நம்ம ஆக்ட் மேக்சிமம் நம்ம தலைவன் வந்து எப்பயுமே ப்ராஃபிட்டபிள் வந்து முதல் போறவனுக்கு ப்ராஃபிட்டபிளா தான் இருப்பார். அதை வச்சுட்டு வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பண்றோம், அதுல வந்து எனக்கு நீங்க இதுல பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, ரஜினி சார் பண்றாருன்னா அது அவருக்கு பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஏன்னா அவர் அது பண்ணாதான் அவரு இன்னைக்கு லெஜெண்ட், அது அந்த இடத்துல நிக்கிறாரு அவர். நமக்கு வந்து அதை பண்ணிதான் ஆகணும் கிடையாது. நமக்கு அதை வந்து நம்மளால அப்பயே நிரூபிச்சிட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா வாலிக்கு ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணல. வாலி படம் பண்ண விஷயம் இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? வாலி ரெக்கார்டு என்னன்னு நம்ம அன்னைக்கு பார்த்தோம்னா படையப்பா வந்திருக்கு. படையப்பா வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்த படம் 29ஆம் தேதி நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. படையப்பா வந்து 29ஆம் தேதி நம்ம அந்த படம் ரிலீஸ் ஆகுது. நமக்கு அந்த படம் எவ்வளவு பண்ணுச்சுன்றது அவங்களும் ஒத்துக்குவாங்க. சரிங்களா? நம்மளோட ஆக்டிங் எப்படி, நம்ம இவர் என்ன வாலி ஒரு தகவல் சொன்னாரு, எனக்கு வாலி படம் ரொம்ப பிடிக்கும். மேக்சிமம் வந்து வாலினா யாருன்னா ஒரு 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 வரலாறா சொல்லுவோம்னா ஒரு குரங்கு அரசன். ஒரு அரசன், அவன் அரசன் வந்து குரங்கு இனம். நம்ம பொதுவாக யோசிப்போம், மனிதனுக்கு மட்டும்தான் ரூல், விலங்குகளுக்கு ரூல் கிடையாது. அவன் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தம்பினா ரொம்ப உயிர். நீங்க வாலி புராணம் படிச்சீங்கன்னாலும் அது வரும். நான் புராணத்தை உண்மை நான் சொல்ல வரல, நான் அந்த கதைக்கு சொல்ல வரேன். சரிங்களா? எப்பயுமே வந்து தம்பிக்கு உயிரா இருப்பாரு. தம்பி உயிரை காப்பாத்தி நீ போ, நான் சண்டை போட்டு அவங்க கூட ஜெயிச்சு வரேன்னு சொல்லி காப்பாத்தி அனுப்புவாரு. நான் அண்ணன் வந்தானா வரலையான்னு தெரியாம அவர் நாட்டார உட்காந்துருவாரு, பல விஷயங்கள் பண்ணுவாரு. அதுதான் வந்து இங்க இவருக்கும் அந்த படத்துலயே அதை அழகா சிம்பிளா காமிச்சிருப்பாரு. ஒரு விஷயம், இவனுக்கு வாய் பேச முடியாது, தேவா வந்து வாய் பேச முடியாது, காதும் கேட்காது, லிப்பு மூட மட்டும்தான் வச்சு அவர் வந்து எல்லா விஷயமும் பண்ணுவாரு. பத்தாவதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா திறமையும் உள்ள சிவாவனால அந்த விஷயம் பண்ண முடியாது. ஒரு தொழில வந்து முன்னேற்றி தான் குடும்பத்தை கொண்டு வர முடியாது. அதுல பாத்தீங்கன்னா வாய் பேச முடியாம, காது கேட்க முடியாம, தான் தொழில முன்னேறி தான் தங்கையும் படிக்க வச்சிருப்பாரு, தம்பியும் படிக்க வச்சிருப்பாரு. ஒரு பொசிஷனுக்கு அந்த குடும்பத்தை கொண்டு வந்திருப்பாரு. அவர் ஒரு விஷயம் காணாத விஷயத்த பார்த்து ஆச்சரியப்பட்டு, அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சிவா பார்க்க மாட்டாரு சிம்ரன் மேடத்தை. பிரியாவை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிவா பார்த்துக்க மாட்டாரு, தேவா தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பாரு. அவர் தான் வந்து லவ் பண்ணியிருப்பாரு. நீங்க அவர் கான்செப்ட்ல படத்தை யோசிச்சு பாருங்க, அது நியாயமா தெரியும். அதுக்காண்டி அது தவறுன்னு நான் சொல்ல, அவர் அந்த விஷயம் பண்ணது தவறுன்னு இது சரின்னு நான் சொல்ல வரல. அவர் வந்து தம்பி பொண்டாட்டி ஆன பின்னாடி அதை பண்ணது அது தவறுன்னு நான் இது சரின்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் அது 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 நீங்க பாத்தீங்கன்னா அவன் கான்செப்ட்ல அது சரி. மேக்சிமம் அதுதான் படத்தோட கான்செப்ட். நீங்க வாலி இன்னைக்கு வரையும் பாருங்க, அந்த படம் பல விஷயங்கள் நமக்கு சொல்லும், நிறைய விஷயங்கள் சொல்லும். நீங்க அதை வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல பார்க்கும் போதுல டிவியில போட்டா கூட அந்த படத்தை பார்க்க விட மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் அந்த வல்கரா போறதுனால மேக்சிமம் வீட்லயே பார்க்க மாட்டாங்க. அப்புறம் நான் சொன்ன பின்னாடி நிறைய பேர் பார்த்துட்டு சூப்பர் படம், நல்ல படம், அதுல கிளைமேக்ஸ்ல வந்து அவர் வந்து அந்த பேசுற விஷயங்கள் ஆதங்கள், அதுதான் அந்த மன குமுறல். அவன் வந்து வாய் பேச முடியாது, செத்த பின்னாடி தானே தெரியும் அவனுடைய குமுறல் என்னன்னு. நீங்க எல்லா பேரும் சிவா லைன்லயும் பிரியா லைன்லயுமே பாக்குறீங்க. தேவா லைன்ல யாரு பேசுவா? சிவா லைனுக்கும் பிரியா லைனுக்கும் பேசுறதுக்கு இங்க ஆள் இருக்கு, தேவா லைனுக்கு யார் பேச ஆள் இருக்கா? ஸோ அந்த படம் ஒண்ணு போதும், நமக்கு நம்ம லைஃப் என்னன்னு அது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இதுதான் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஆக்டிங்ல நிரூபித்தவர் அவரு. ஸோ இதுதான். ஏன்னா எப்பயுமே வாலி எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட். அந்த படம் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதே மாதிரி ஆசையும் சரி, ஆசை வந்து 100% தரமான படம். என்ன அதுல சொந்த குரல்ல பேசியிருக்கணும், அவரு பேச வாய்ப்பு இல்லாம போச்சு. ஆசையும் சரி, வாலியும் சரி, என்னைக்கும் வந்து தரமான படங்கள். விக்ரம் சார் தான் மறக்கவே பேசியிருப்பாரு மாட்டேன் அந்த என்னைக்குமே. படத்துல டப்பிங். ஆமாமா. ஆசையில வந்து விக்ரம் பேசியிருப்பாரு. உல்லாசத்துல விக்ரம் சார் சேர்ந்து நடிச்சிருப்பாரு. விக்ரம் சாருக்கு வாய்ப்பு கொடுத்ததும் இவர் தான்.
நீங்க பாத்தீங்கன்னா கோ ஆர்டிஸ்ட் யாரை போடலாம்னு சொல்லி அமிதாப் பச்சன் சார் கேட்கும் போதுல விக்ரம் சாரை ரெக்கமெண்ட் பண்ணதான் நம்மளால தான். நீங்க அவரை கூப்பிடுங்க அப்படின்னு. டப்பிங் வந்து சுரேஷ் சார். எதுக்குண்ணா எதுக்கு இதுல ஆசையில இது ஓ இல்ல ஆசையில சுரேஷ் தாங்க, ஆசையில சுரேஷ் தாங்க. அவர் வந்து இது கேக்குறது நீங்க பாத்தீங்கன்னா இது ஆசையில வந்து சுரேஷ் பண்ணது. இதுல விக்ரம் சார் நம்ம கொடுத்துருக்காரு குரல் சாருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த படம் பவித்ராவா இருக்கட்டும், பவித்ரா இந்த படம் பவித்ரா இன்னொரு படம் ஒரு பெரிய படம் இருக்கு நமக்கு ஹிட்டான படம், அதுல வந்து விக்ரம் சார் இந்த படம் அமராவதி. அது ஆமா அமராவதி அமராவதி அமராவதியும் விக்ரம் சார் தான். அமராவதி ஃபர்ஸ்ட் விக்ரம் குள்ள கொடுத்தது அஜித்துக்கு. ஓகே, எனக்கு என்ன வாலியை பத்தி நான் என்னைக்குமே எப்பவுமே பெருமையா தான் சொல்லுவேன். வாலி ஒன் ஆஃப் த ஃபேவரட். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த படமா இருக்கட்டும், மங்காத்தா விநாயக் மகாதேவனுக்கு என்ன விநாயக் மகாதேவன் வில்லனிசத்துக்கு 100% வாலி பத்தி சொல்லும்போது ஓவர்டேக் வந்து வாலி தேவாதான். வாலி பத்தி விக்ரமுக்கும் நமக்கும் ஒரு சின்ன கேட்டா கண்டுகொண்டை பத்தில அப்பாஸுக்கு அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாப்ல. நம்ம படத்துல ஏதாச்சும் ஒரு மூலையில இருப்பாப்ல விக்ரம் வந்துட்டு, ஏதாச்சும் ஒரு மூலையில இருப்பாப்ல அந்த படத்துல பத்தி. அப்ப விக்ரம் எல்லாருக்குமே அவர் வந்து பிரபுதேவா கொடுத்திருப்பாரு, நிறைய பேருக்கு அப்ப அவர் தான் வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. விக்ரம் வந்து காதலன் அவர் தான் பண்ணிருப்பாரு. காதலன், லவ் பேர்ட்ஸ். ஆமா அதாங்க இந்த இவர் இருக்காருலங்க, பாலா இருக்காருலங்க, அது வந்து பாலா இருக்காருல்ல, டைரக்டர் பாலாவா? ஆமா, அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய படம் பாத்தீங்கன்னா சேது படம். அதுக்கு நம்ம ஆக்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணி எல்லாம் முடிவு பண்ணி ஷூட்ல போனது. அது கிடையாது. ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா இல்ல ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா நான் எந்த படம் தான்